என்னென்ன உருட்டுறான் பாருங்க. எதை பற்றி ப்ரோ பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி ஏதாவது ஃபோர்மில் போய் பார்ப்போம், ரெடிட்லேயே பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்க்குறேன்னா அதில் அவ்வளோ உருட்டி இருப்பான். என்னென்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லிக்விட் கூலர் வச்சே ஆகணுங்க அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் ஹை அண்டு கிராஃபிக் கார்டு, ஹை அண்டு ப்ராசர் தான் போகணும். அப்படி இல்லைனா வந்துட்டு அதிக ரேம் போட்டால் அதிக பர்ஃபார்மன்ஸ் வரும். தென் நீங்கள் வந்துட்டு இந்த மானிட்டர், இந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் மானிட்டர் தான் வாங்கணும். அப்படி இல்லைனா வந்துட்டு லேப்டாப் ஜிபியூ, டெஸ்க்டாப் ஜிபியூ இந்த மாதிரி வந்துட்டு ஊறுப்பட்ட மித்து இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இன்னொரு 5 பிசி பில்டிங் மித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 5 விஷயங்களை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், மோர் RGB லைட்டிங் இஸ் ஈக்குவல் டு மோர் பர்ஃபார்மன்ஸ். ஆப்வியஸ்லி RGB லைட் இருந்தால் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்க தான் செய்யும். நீங்கள் RGB லைட்டிங் போட்டிங்கனாலே வந்துட்டு ஒரு 5 FPSலேருந்து 10 FPS எக்ஸ்ட்ராவே வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு உருட்டணும்னு அவசியம் இல்லை. கேமிங் கம்யூனிட்டியில் இது வந்துட்டு ஒரு இன்சைட் ஜோக் மாதிரி அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். மோர் RGB இஸ் ஈக்குவல் டு மோர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது. நான் சொல்ல போகிறது என்னதுன்னா, RGB லைட்டிங் இருக்க காம்பனன்ட்ஸை நீங்கள் வாங்காதீங்க, இல்லைனா வாங்குங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே ஒரு மித்து தான். என்ன ப்ரோ வளர்றீங்க? ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா RGB இருக்க காம்பனன்ட்ஸ் வாங்கினீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ப்ரைஸிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும். வேறு RGB இல்லாத காம்பனன்ட்ஸ் வாங்கினீங்கன்னா ஓகே உங்களுக்கு ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும், அதனால நீங்கள் அது வாங்குங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். வேறு இப்போ வந்துட்டு உங்களுக்கு RGB இருக்க காம்பனண்ட்டாக இருந்தாலும் சரி, RGB இல்லாத காம்பனண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. வேறின் எஸ்பெஷலி நீங்கள் வந்துட்டு அட்ரஸபிள் RGB காம்பனன்ட்ஸ் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ரைஸிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ என்னோட கேஸ்லேயே அந்த மேலே இருக்க ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நான் அட்ரஸபிள் RGBன்றதுனால அது பாட்டிக்கு ஸ்டாட்டிக்காக ஒன்று ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அதோட RGB மோட்ஸில். அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீப்பராக இருக்கும். சரி, ரெண்டாவது மித்து, மோர் ரேம் இஸ் ஈக்குவல் டு மோர் பர்ஃபார்மன்ஸ். இந்த மித்து வந்துட்டு இது மித்துன்னு சொல்ல முடியாது, 50-50. நிறைய ரேம் போட வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஆகும். பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி ரேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எப்படி பேசிக்காக SSDயோ ஹார்ட் டிஸ்கோ இல்லை ஒரு மெமரி கார்ட்லேயோ வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, அடுத்து திரும்பி உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்கல்ல, அதே மாதிரி உங்களோட ப்ராசஸரும் ரேமில் அது யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான கொஞ்சம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது எந்த அளவுக்கு அதிகமான ரேம் இருக்கோ அந்த அளவுக்கு நிறைய டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணி வைக்குமே தவிர அதால் வந்துட்டு ஸ்பீடை வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸ்பீட் இன்க்ரீஸ் இருக்கும் மைண்ட் யூ, பட் அதுக்கும் ஒரு பாட்டில் நெக் இருக்குது. என்னதான் நீங்கள் 128 GB ரேம் போட்டாலுமே ஒரு அப்ளிகேஷனுக்கு 8 GB 9 GB இல்லை ஒரு 16 GB ரேம் தான் மேக்ஸிமம் ரெக்குயர்மெண்ட்னா அதுக்கு மேலே அது யூஸ் பண்ணாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேம் போடுறது அப்படின்றது பெட்டர். ரொம்ப அதிகமாக ரேம் போட்டு அதனால நிறைய பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு வேண்டாம். வேறஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு மெயின்லி கேமிங்க்கெலாம் வந்துட்டு அந்தளவுக்கு ரேம் தேவைப்படாது. பட் இந்த பிளெண்டரு இல்லை வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதிக ரேம் இருந்துச்சுன்னா வந்துட்டு இன்னும் பெட்டராக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரைட்டா? அடுத்த மித்து, இது வந்துட்டு ரொம்பவே பெரிய மித்துன்னு தான் சொல்லுவேன். எல்லா ஜிபியூஸுமே சேம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது எப்படி எல்லா ஜிபியூஸும் சேம் தானே ப்ரோ? இப்போ நான் லேப்டாப்பில் ஒரு 3070 வாங்குறேன், இல்லை டெஸ்க்டாப்பில் ஒரு 3070 வாங்குறேன்னா ரெண்டுமே சேமாக தானே இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ரெண்டுமே வந்துட்டு பேர் ஒரே பேராக இருந்தாலும் அதோட ஒரு சில டைம் கூட கோர்ஸாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஈவன் விராமில் கூட வந்துட்டு கெப்பாசிட்டி குறைச்சலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சேமாக இருக்கவே இருக்காது. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிடாதீங்க. ஒரு 5070 லேப்டாப்புக்கும் 5070 டெஸ்க்டாப்புக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஈவன் டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸே இருக்குது. உங்களுக்கு ஒரு ஜென்ரேஷன் குறைவான பர்ஃபார்மன்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 5080 லேப்டாப் வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு 5070 Tiயோட டெஸ்க்டாப் பர்ஃபார்மன்ஸ் அளவு கிடைக்கும், இல்லைனா அதை விட ஸ்லைட்லி ஹையராக தான் கிடைக்குமே தவிர உங்களுக்கு டெஸ்க்டாப் 5080 அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கவே இருக்காது. இதுக்கான நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு லிமிட்டட் ஸ்பேஸ் லேப்டாப்பில் உங்களுக்கு கூலிங் அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி லேப்டாப்பில் பேட்டரி பவரில் ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு பவர் டெலிவரி கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி TDP குறைச்சிருப்பாங்க, அதனால் உங்களுக்கு கம்மியான பவர் தான் வந்துட்டு சிப்புக்கு டெலிவர் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் குறையும். அடுத்து மூணாவது மித்து, மானிட்டர்ஸ், ஹை ரெசல்யூஷன் மானிட்டர்ஸ் இல்லை ஹை ரெஃப்ரெஷ் ரேட் மானிட்டர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. இது வந்துட்டு ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு கம்படிட்டிவ் கேமராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வாங்கலாம், இல்லை உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வாங்கலாம். பட் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு வாங்குறது வந்துட்டு நாட்
யூஸ்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லுவேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெயின்லி என்ன மாதிரி ஒரு Forza Horizon 5 அப்படிலாம் வந்துட்டு ஸ்டோரி கேம்ஸ் மட்டும்தான் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் மானிட்டருங்கிறது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஒரு 120 ஹர்ட்ஸ்லேருந்து 144 ஹர்ட்ஸுங்கிறதே வந்துட்டு மோர் தென் இனஃப். இன்னும் குறைச்சலாம் 60 ஹர்ட்ஸ்னா கூட வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 90 ஹர்ட்ஸுங்கிறது ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்கும். அதுக்கு மேலே 300 ஹர்ட்ஸ், 320 ஹர்ட்ஸ், 170 ஹர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறதுங்கிறது அந்தளவுக்கு அவசியம் இல்லை. மேபி பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் போகலாம். அதே மாதிரி ஹை ரெசல்யூஷன் எதுக்கு நான் சொன்னேன்னா, உங்கள் கிராஃபிக் கார்டோட கேப்பபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த அளவுக்கு அவுட்புட் பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு அதுக்கான ஒரு மானிட்டர் வாங்குறது பெட்டர். ஏன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5060ங்கிறது வந்துட்டு ஒரு 4K கேப்பபிள் கார்டு தான். பட் நீங்கள் அதில் வந்துட்டு கேமிங் தான் பண்ண போகிறீங்கன்னா 4Kல எப்போவுமே கேமிங் பண்ணுறது நம்ம பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி 4Kல அது ஃபுல்லாக ரெண்டர் பண்ணணுன்னா ஈவன் இப்போ கரண்ட் ஜெனில் இருக்க, அதாவது ரீசெண்டில் இருக்க கேம்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக தடுமாறும். நான் DLSSலாம் போட்டுக்குவேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு அந்த ஃப்ரேம் ஜென் பிடிக்காது. பட் ரா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் ஒரு 4Kல ஒரு நல்ல ஹையர் குவாலிட்டியில் வந்துட்டு லோவர் ரேஞ்ச் கிராஃபிக் கார்டு அந்த அளவுக்கு அவுட்புட் பண்ணாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மானிட்டர்ஸை சூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கு காஸ்ட்டும் குறையும். கம்மியான ரெசல்யூஷன் மானிட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டுமே சீப்பராக தான் இருக்கும். அதுக்கடுத்து ஃபைனல் விஷயம் கேமிங் ஹெட்செட்டு. கேமிங் ஹெட்செட்லாம் வந்துட்டு எதுக்கு வாங்குறாங்கன்னே எனக்கு புரியல. அதில் ஆடியோ குவாலிட்டியும் கேவலமாக இருக்கும், மைக் குவாலிட்டியும் கேவலமாக இருக்கும். அந்த கேமிங் ஹெட்செட் வாங்குறதுக்கு பதிலாக அதை தூக்கி போட்டு நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்க ஒரு பேசிக் ஹெட்ஃபோன்ஸ் வித்து ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கு, நீங்கள் எந்த மைக்கு வாங்கினாலும் சரி அந்த கேமிங் ஹெட்செட்டில் இருக்க மைக்கை விட பெட்டராக தான் இருக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேறஸ் நீங்கள் வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை ஜூம் கால்ஸ் அதிகமாக போவீங்க, அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் மேபி ஒரு கேமிங் இது வாங்கலாம். பட் ஐ வுடன்ட் சஜஸ்ட். அது கேமிங் என்னன்னாலும் நம்ம ஜூம் கால்லலாம் போய் உட்காந்துட்டு கலர் கலராக லைட்டிங்கு கரகரன்னு சுற்றிட்டு இருந்துச்சுன்னா யாரும் அது ஒரு மாதிரி அன்ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு நார்மல் ஹெட்ஃபோன்ஸ் வித் ஒரு மைக்கு தேவைன்ற பட்சத்தில் மைக் வாங்கிக்கலாம். இல்லைனா வேறு ஹெட்ஃபோன்ஸ் மட்டும் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுறது பெட்டர் அப்படின்ட்டு சொல்லுவேன். அப்படி இல்லையா என்ன மாதிரி அழகாக வந்துட்டு ஒரு 5.1 செட்டப் போட்டு மைக்கே இல்லாமல் வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். சரி ரைட்டா? ஸோ இதுதான் மக்களே, நான் இந்த பிசி பில்டிங் மித்தை பற்றி வந்துட்டு பேசணும்னு நினச்சேன். ஆல்ரெடி பேசியிருப்பேன். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்க. ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்பேன்னு. போய்